நீ கட்டிக்குவியா? ஓ எஸ், கட்டிக்குவேனே. நீ திருந்தி நல்லவனா வா. அடடா, தாங்க முடியலையே, உடம்பெல்லாம் புல்ல இருக்குதே. 5 நிமிஷம் உன் அட்வைஸ் தாங்க முடியல, இதுல ஆயுசு பூராவா? ஆள விடு தாயே. அவன் அரை உசுர கையில புடிச்சிட்டு படுத்து கிடக்குறான், இதுல அட்வைஸ் வேற. நீ முதல்ல எந்திரி எந்திரி எந்திரி, போட்டிய கட்டி கிளம்பு. அம்மனே என்ன? உருட்டு கட்டாடி உடம்பு வலி தாங்க முடியல. அந்த நர்சம்மா கிட்ட சொல்லி இந்த குளுக்கோஸ் தண்ணிக்கு பதிலா என் பட்ட தண்ணிய கொஞ்சம் ஏத்த சொல்ல. நீ திருந்தவே மாட்ட. என்ன பத்தி உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சபையில இன்னொருக்கா தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை பாக்குறேன், நல்ல மாப்பிளை பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க 4 பேர்த்த கொண்டு இருக்கானுங்க. 4 பேரை கொண்டு இருக்காங்களா? எதுக்கு? திருப்பூர் இருந்து ஒரு மாப்பிளை வந்தான். சரி, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான். அத பார்த்துட்டு நடுவலவன் இவன் தான். இவன் அந்த மாப்பிளைய அவத்தாரிய குடிச்சு கண்டதுண்டமா வெட்டி வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டான். கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டானா? அந்த கறியமா வாங்குறாங்க? என்னடா கசாப்பு கடையில் கொண்டாந்து இறக்கி விட்டுருக்க? என்ன ஏதோ தெரியாதமா உன்ட்ட 8000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அதை மீட்டர் வட்டி, மினிட் வட்டி, செகண்ட் வட்டின்னு போட்டு 50000 ரூபாய்க்கு என் சட்டையை கோத்து பிடிச்சிட்டேன். என்னால என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியல. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ண 50000 ரூபாய் வரதட்சணை பணம் கிடைக்குன்னு சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு வந்திருக்கேன்ல, சமாளி. சரி, அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன். உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல? இல்ல. என்னடா இல்லன்னு இழுக்கிற? இருக்கா இல்லையா? முதல்ல பணத்தை வாங்கியா. அட, நான் பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. கல்யாணத்துக்கு பின்னால ஏதாச்சும் தண்ணி அடிச்சா சீட்டான்னு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாயில வெட்டு வாங்க. வெட்ட மாட்டாங்க, முடிச்சு வையா. உன்னை நம்பி கேரண்டி கொடுக்குறேன், கவுத்தீர மாட்டியே. சிக்னலே சரியில்லையே. அதாங்க மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நான் கேரண்டி. தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க, பாத்துக்கிறோம். நாளை முன்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பு வராதுங்க. ஏன் வருவார்னு எதிர்பார்க்கறீங்க? வராது. அப்படியே வந்தாலும் உட்காந்து பேசிக்கிறோம். பேச்சா? பொண்ணை வர சொல்லியா, பார்க்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள பார்க்கணும் உனக்கு பிக்காளி. பெருசு பொண்ணை வர சொல்லுங்க, பார்க்கட்டும். ஏன்டா கண்ணுங்களா? என்னங்கப்பா? அம்மணி வர சொல்லுங்கடா. அம்மணி வாமா. அதுக்குள்ள ஏன்டா பாயிர? இவங்க ஏன் மேல பாயிர இருக்கா? உட்கார பேசாம. உட்காருமா, உட்கார். ஏங்க குச்சிக்கோ. ஏய் கருப்பு, ஏய் என்னையா பையனை எங்க அம்மா அப்பா கால்ல விட சொல்லு. ஆமாங்க இருப்பே, நீ கொடுத்த கேரண்டி நம்புறான். பையனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டேய், கிளம்பி காலில் விழுங்கணும்னு ஆசைப்படுறான், போய் விழுந்துருக்கீ. வேணாம், விழுந்தா விழுந்துரும். என்ன உன் கௌரவம் வந்துமா? மூஞ்சி மட்டும் பேந்துடும், போய் விழுட போடா. ஜோ, விழுந்தா மொத்தத்துக்கு விழுந்துறியா? போய் இப்ப விழ போறியா இல்ல? நீ போடா. விழுந்தா ஆகணுமா? விழுந்தே ஆகணும், போ. வந்தாலும் எழுத்து. போ. நல்லா குனிஞ்சு விழு. பாவி பயலே. என்ன விழா? என்னாச்சு? குடிக்கிறக்கு காசு கேட்டா நான் குடுக்கலன்னு சொன்னேன். கொல்லையில போறவன் குடிக்கிறக்கு காசு தரலன்னு என் குறுவலை கடிச்சிட்டு போயிட்டாமா. என்னம்மா இந்த ஆம்பளைங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? நீ வேற. என் புருஷன் எங்க காசு ஒழிச்சு வச்சிருந்தாலும் எடுத்து போய் குடிச்சு போடுவான். ஒரு நாள் குடிக்க காசு கொடுக்கலன்னு ரக்கை எடுத்து என்ற காலையே உடச்சு போட்டான். என்ற புருஷன் காதோட கம்மலையா அறுத்துட்டு போய் வித்து குடிச்சு போட்டான். இந்த பிரச்சனை எல்லாம் கேட்க ஆளே இல்லையா? முந்தி எல்லாம் ஊர்ல ஒருத்தர் 2 பேர் தான் குடிச்சிட்டு இருந்தானுங்க. இப்போ ஒருத்தர் 2 பேர் தான் குடிக்காம இருக்கிறானுங்க. எல்லாம் இந்த ராய சலிசா சாராய வைக்கிறதுனாலதான். அவனை விக்க விடாம பண்றதுக்கு என்ன வழின்னு தான் தெரியல. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஹலோ, நீங்க எதுக்கு எங்க கூட வரீங்க? வேண்டாம், போங்க. இங்க பாருமா, ராய பெரிய கள்ளச்சார வியாபாரி, ரவுடி வேற. அவனை எதிர்த்து பேசினாலே என்ன வேணாலும் பண்ணுவான். சொல்ற பாருமா, உங்களுடைய பாதுகாப்பா வரோம், வேண்டாம்னா போயிடுறோம். ஆமாண்டி, காட்டுக்குள்ள வேற போறோம், அவங்களும் கூட வரட்டுமே. சரி. அண்ணா போட்டோ எடுக்கிறாங்கண்ணா.
ஏனுங்க அம்மணி இங்க இடத்துக்கு வந்தீங்க? இனிமே காய்ச்ச கூடாது விக்க கூடாதுன்னு உங்களை எச்சரிக்கை வந்திருக்கோம். என்னது? அண்ணன் அந்தியூர் சந்தைக்கு போயிருக்காரு. அவர் மட்டும் இங்க இருந்திருந்தா நீங்க உள்ள வந்திருக்க முடியாது. இந்த அல்ல கையெல்லாம் எதுக்கு இங்க வந்தாங்க? ஏய் போட்டனில போட்டனா. அப்ப எங்க கை பூ பறிக்க போமா? நிறுத்துங்க, நீங்க பண்றது தப்பு. ஏய் என்கிட்டே ரூல்ஸ் பேசுறியா? ஓடி. பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு அடிச்சீங்க? தேவையில்லாத பிரச்சனை வரும். வராது. ஜீரோ. இனிமே அந்த ராயனால சாராயம் காய்ச்சவே முடியாது. என்னடாச்சு தம்பி? அந்த காலேஜ் பிள்ளைங்க ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டாங்க தம்பி. பாடையெல்லாம் உடைச்சு போட்டது இல்லாம எங்கெல்லாம் அடி அடிச்சு போட்டாங்கண்ணா. எல்லாரும் கும்பலா வந்து என் ஃபேக்டரி உடைச்சு போட்டு தப்பிச்சா போறீங்க. உங்களை உசுரோட விட மாட்டேன். நான் தெய்வமா நினைச்சு செய்யற தொழில் இது. அந்த பானையை உடைச்சதுக்கு மண்டே உடைச்சிருப்பான். ஆனா ஆபத்துல மாட்டவன் எதிரியா இருந்தாலும் காப்பாத்துறதா மனிதாபிமானம். அதனால மட்டும்தான் உன்னை காப்பாத்துறேன். உன்னால இந்த தொழிலை விடவே முடியாதா? முடியாது. 3 வயசுல செம்புலிச்சாமி நோம்பியில தொலைஞ்சு போய் அழுதுகிட்டு இருந்தேன். எங்க அப்பன் அம்மாளும் தொலாவி பார்த்துட்டு காணுட்டு போயிட்டாங்க. கோயிலுக்கு பரவாயில்ல பட்ட தண்ணி வித்துக்கிட்டு இருந்தான். சந்தை கடையான் என்ற அழுகா சென்னிப்பாட்ட ஒரு முடக்கு சாராயத்தை ஊத்தி படுக்க வச்சிட்டான். அன்னையிலிருந்து சந்தை கடையான் தொழிலன் தொழிலா போச்சு. சாராயம் எனக்கு துணையா போச்சு. எனக்கு சாராயத்தை விட்டா வேற எதுவுமே தெரியாது. அப்பிருவேன். என் பேட்டரி உடைச்சு போட்டு எகத்தாளமா பேசுறீங்க. பொழுது சாயறதுக்குள்ள அத்தனை பேரும் பொட்டியை கட்டி கிளம்பிடணும். இல்ல எல்லாத்தையும் நெருப்பு செரிச்சு போடுவேன். உசுறு மேல ஆசை இருந்தா ஓடி போயிருவேன்.